ப்ரெக்னென்சி டல்னஸை இப்படி தூளாக மாற்றிடலாமா? டயர்ட்னஸ், பஃபினஸ், ரொம்பவே ஸ்லீப்லெஸ் நைட்ஸ் அப்படி இருந்துச்சுன்னு நிறையவே சொல்லியிருந்தாங்க ஆஷா. ஸோ அவங்களோட மெயின் கன்சர்ன் என்னென்னா, எனக்கு ஐஸ் ரொம்பவே டல்லாக இருக்குக்கா, ஸோ அதில் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. மேக்கப் ரொம்பவே சட்டிலாக வேணும், ஹெவியாக வேண்டாம், என்னோடய ஸ்கின் டோன் பட் என்னோடய அந்த நேச்சுரல் க்ளோ கிடைக்கணும், அந்த மாதிரி எனக்கு மேக்கப் போதும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்களோட ரெக்குவயர்மெண்ட்லாம் நம்ம அக்ரி பண்ணி மேக்கப் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. மேக்கப் பண்ணுறதுலேயே எனக்கு ரொம்ப கஷ்டமாக ஃபீல் ஆகிற விஷயம் யாருக்கு தெரியுங்களா? ப்ரெக்னென்ட் விமன்ஸ்க்கு தான். மேக்கப் போடுறதும் தப்பாக நினச்சிடாதீங்க, அது இல்லை. ஹார்மோனல் சேஞ்சஸ், மூட் ஸ்விங்ஸ், ஸ்கின் டிஸ்கலரேஷன், ஸ்கின்ல பிக்மெண்டேஷன் வர்றது, பிம்பிள்ஸ், இந்த மாதிரி நிறைய விஷயம். 2 hours உட்கார வைக்கிறோம் பாருங்கள், அது ரொம்பவே சேலஞ்சிங்காக இருக்கும். என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் சீக்கிரமாக முடிக்க பார்ப்பேன், அவங்கள ரொம்ப ஒரு கம்ஃபர்ட் ஜோனில் வைக்க ட்ரை பண்ணுவேன். பட் இருந்தாலுமே அந்த டிஸ்கம்ஃபர்ட் அவங்களுக்கு இருக்கும். இது அவங்களோட ஃபர்ஸ்ட் லுக், இது செகண்ட் லுக். எது பிடிச்சிருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.